நான் சொல்றேன். அத மனசுல வச்சுக்குங்க. ஒரு தீபச் சுடரை ஏற்றி வைத்து, அந்த சுடரை ஒரு அரை நிமிட நேரம், அரை நிமிட நேரம், அரை மணி நேரம் இல்ல, அரை நிமிட நேரம் அப்படியே அந்த சுடரை பார்த்து கண்களை மூடி புருவ மையத்துல ஞாபகத்தை வைத்துக் கொண்டு அப்படியே மூச்சு காத்த நல்லா ஆழ்ந்து இழுக்கிறோம். நிதானமாக அதை வெளியே விடுறோம். இந்த மாதிரி 7 சுவாசம். நாம இழுக்கல, நாம விடல. இருந்தாலும் அந்த உள்ள சென்று விடுறத நம்ம ஒரு முயற்சியால அந்த சுவாசத்தை கவனிக்கிறோம். 7 சுவாச நேரம் கவனிக்கிறோம். நல்லா ஆழ்ந்து சுவாசம் உள்ள இழுக்கப்படுவதும் அது வெளித்தள்ளப்படுவதையும் ஒரு 7 சுவாச நேரம் கவனிச்சுட்டு அப்படியே புருவ மையத்துல ஞாபகத்தை வைத்துக்கொண்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அப்படியே சிந்தனை ஓட்டத்துல ஓட விட்டா போதும். ஓட விட்டு எந்த காலகட்டத்துல எவ்வளவு நாட்களுக்குள்ள என்ன வேணும், என்ன தேவை அப்படிங்கிறத அப்படியே நினைச்சு இறைவா அருள்வாயாக அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டா போதும். எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்ற ஒரு அற்புதம் நிகழும். இத அவர் சொன்ன பிறகு நானும் பயன்படுத்தினேன். இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட எல்லாம் நீங்களும் நல்லா இருங்கன்னு சொன்னேன். போன வாரம் ஒருத்தவங்க, ஐயா நீங்க கொடுத்த குறிப்பை நான் கேட்டேங்கய்யா, செயல்படுத்தி பார்த்தேங்கய்யா, பயன்படுத்திக்கிட்டே இருக்கேங்கய்யா, நல்லா வேலை செய்யுதுங்கய்யான்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த தளத்திலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் உயரணும், உயர்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா சமுதாய நலம் நாடி செயல்படுறவங்க அத்தனை பேருமே நல்ல சிறப்பு நிலை அடையும். தேவையானது எல்லாம் தேவையானவங்களுக்கு தேவையான நேரத்துல கிடைக்கிறது இல்லையா? இப்ப கிருஷ்ணானந்தன் ஐயா கூட சில கருத்துக்கள் சில வாழ்க்கை சூழல்ல சொன்னாங்க.